அனைவருக்கும் வணக்கம். அடுத்து வரக்கூடிய நாட்கள் தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய பிரதோஷ வழிபாடு மிக முக்கியமான ஒரு வழிபாடு அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த பிரதோஷ காலம் எப்படிப்பட்டதாக அமைஞ்சிருக்கு, அடுத்து வரக்கூடிய நாட்கள் பிரதோஷ வேலையில் நீங்கள் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்பட போகிறது அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தனுசு ராசியில் மூலம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், பூராடம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், உத்திராடம் 1ஆம் பாதம் அடங்கியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் எதிர்பாராத இடத்திலிருந்து வந்த பண வரவால் மன மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு காலகட்டம். பெண்களால் லாபம், வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதல் ஆகியவற்றால் இன்பம் நிலைத்திருக்கும். தங்கள் சகோதரர்கள் நடவடிக்கைகள் உங்களுக்கு எரிச்சலூட்டும். போட்டி பந்தயங்களில் வெற்றி கிடைக்கும். கல்வியில் தேர்ச்சி ஏற்பட கடின உழைப்பு தேவை. உத்வேகம் மற்றும் தொழிலில் அபிவிருத்தி ஏற்படும். அரசாங்கத்தால் அனுகூலம் உண்டு. புதிய கடன்கள் வாங்கி பழைய கடன்களை நீங்கள் அடைத்து விடுவீங்க. தொழிலில் லாபம் ஆகியவை சிறப்பான பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். பழைய பொருட்களை விற்பனை செய்யும் வியாபாரிகள் நல்ல வருமானத்தை அடைவாங்க. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் புதிய வீடு, பூமி வாங்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் உருவாகலாம். சிறப்பான உடை அணிந்து மிடுக்காக உலா வருவீங்க. வாகனங்களில் செல்லும் போது கவனமாக செல்ல வேண்டும். எல்லா வசதிகளும் இன்பமும் ஏற்படும் என எதிர்பார்க்க முடியாது. ஏதாவது மனக்குறைவு இருந்து கொண்டே இருக்கும். தலைவலி போன்ற சிறு சிறு உபாதைகள் ஏற்படலாம். நல்ல உயர்ந்த மனிதர்களின் பண்பு மிக்கவர்களிடம் நட்பு ஏற்படும். சிலருக்கு பயணங்களால் அரசு வகையில் தொல்லைகள் ஏற்படலாம். தொழிலில் பணியாற்றினால் ஒத்துழைப்பு குறைவால் உற்பத்தி திறன் குறையக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏமாற்றத்தை தவிர்க்க கூட்டாளிகளுடன் எச்சரிக்கையாக இருப்பது ரொம்பவே நல்லது. உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தனவரவு அதிகரிப்பால் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். நவ நாகரிக ஆடைகள் வாங்கி உடுத்தி மன மகிழ்ச்சியோடு உறவுகள் வருகையால் உள்ளம் மகிழும். உறவினர்களுடன் உயர்தர உணவுகளில் உணவு வருவது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். சிலருக்கு வீண் பேச்சு, வீண் அலைச்சல் மற்றும் வீண் செலவுகள் ஏற்படும். மிகப்பெரிய சாகசங்களை புரிவீங்க. அதிகாரிகளுடன் வீண் சச்சரவுகளை விளக்கினாலும் பணியில் எதிர்பார்த்த உயர்வுகள் உங்களுக்கு கிடைக்கும். சம்பாதிக்கும் திறன் மேம்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மிக கடினமான வேலைகளையும் தன்னம்பிக்கை காரணமாக சிறப்பாக செய்து முடிப்பீங்க. அரசு வேலைக்கு மனு செய்தவர்களுக்கு அனுகூலமான பதில்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது. பொதுவாக தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரை சூரிய பகவான் 7ஆம் இடத்துல இருக்காரு. நினைத்த காரியங்கள் தடங்கள் இல்லாமல் நிறைவேறும். கேட்ட இடங்களில் பணம் கிடைக்கும். வியாபாரம் வெற்றிகரமாக நடக்கும். தொழிலில் புதிய முதலீடுகளை நீங்கள் செய்வீங்க. சந்திரனின் இடப்பயிற்சி சாதகமான பலன்களை தரும் வகையில் இருக்குது. ஆன்லைன் வர்த்தகங்கள் அமோகமாக இருக்குது. கமிஷன் வியாபாரம் அதிக லாபத்தை தரும் வகையில் இருக்குது. செவ்வாய் 6ஆம் இடத்துல இருக்காரு. பிள்ளைகளால் பெருமைப்படுவீங்க. சகோதரர் உதவிகரமாக இருப்பாங்க. புதன் 8ஆம் இடத்துல இருக்காரு. சில முக்கிய முடிவுகள் எடுப்பதில் உங்களுக்கு தடுமாற்றம் அடையக்கூடியதாக இருக்குது. ராகு 6ஆம் இடத்துல இருக்காரு. ஆடம்பரமான விருந்து நிகழ்ச்சிகளில் நீங்கள் கலந்து கொள்வீங்க. அந்தஸ்தை உயர்த்தி கொள்ள வேண்டும். அதிக செலவுகளை நீங்கள் செய்வீங்க. சுக்கிரன் 8ஆம் இடத்துல இருக்காரு. அறிமுகம் இல்லாத பெண்களிடம் நெருக்கம் காட்டாதீங்க. அவர்களுக்காக பணம் செலவு செய்தால் அது உங்களுக்கு விரய கணக்கில் தான் போய் சேர்ந்து கொள்ளும். சனி 3ஆம் இடத்துல இருக்காரு. ரியல் எஸ்டேட் தொழிலில் நல்லபடியாக நடக்கக்கூடியதாக இருக்குது. மணல் செங்கல் வியாபாரிகள் மகத்தான லாபம் பெறுவாங்க. ராகு 4ஆம் இடத்துல இருக்காரு. பிள்ளைகளின் நடவடிக்கைகள் உங்களுக்கு நுணுக்கமாக கண்காணிக்க வேண்டும். கேது 10ஆம் இடத்துல இருக்காரு. வராமல் இருந்த சில கடன்கள் வசூலாகி மன திருப்தி உண்டாகக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரை உங்களுக்கு இந்த வாரம் புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. உங்கள் வேலையில் நல்ல முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம்.
உங்கள் முயற்சிகளில் நல்ல பலன்கள் அதிகரிக்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். சிலருக்கு கூடுதல் வியாபாரம் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் காதல் உறவில் புரிதல் சிறப்பாக இருக்குது. காதலை சொல்ல வாய்ப்பு கிடைக்கும். திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்குது. வேலை தொடர்பாக பயணங்கள் சில நேரம் உங்களுக்கு கிடைக்கலாம். பயணங்களில் உங்களுக்கு பயணம் செய்யும் அனுகூலத்தை தரக்கூடியதாக இருக்குது. உத்தியோகத்தில் வேலையை சரியான நேரத்தில் முடிக்க முடியும். எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பொன்னான காலகட்டம் உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மிக அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. வரும் நாட்கள் உங்களுக்கு நல்ல முறையில் அமைய நீங்கள் சிவபெருமான முழு மனதோடு வழிபட்டு வாருங்கள் அப்படின்னே சொல்லப்படுது. சிவன் வழிபாடு மேற்கொண்டு வர உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக தனுசு ராசிக்காரர்கள் நேர்மையானவர்கள். அவர்கள் உண்மையை விரும்பக்கூடியவர்கள். சரியான இடம் முழுமையானவற்றுக்கு மதிப்பளிக்கக்கூடியவர்கள் அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக இந்த ராசிக்காரர்கள் தனி பயணம் மற்றும் சாகச நடவடிக்கைகள் பிடிக்கும். இந்த ராசியை பொறுத்தவரை இவர்களுக்கு பல்வேறு ஆர்வங்கள், யோசனைகள் மற்றும் எப்பொழுதும் நம்பிக்கையுடன் இருக்கக்கூடியவர்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த ராசியில் பிறந்தவர்களில் மூலம், பூராடம், உத்திராடம், முதல் பாதம் ஆகிய நட்சத்திரங்கள் இடம்பெற்றிருக்கு. ஒவ்வொரு ராசியிலும் அவர்களின் அதிபதி ராசியின் அதிபதியை பொறுத்து மாறுபடும். அந்த வகையில் தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மிக அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரை இவர்களுக்கு ஒவ்வொரு ராசியினும் அவர்கள் ராசியின் பெயர்கள் அதனுடைய அதிபதியாக இருக்கக்கூடியதாக சொல்லப்படுது. அந்த வகையில் சூரிய பகவானை அதிபதியாக கொண்ட தனுசு ராசிக்காரர்கள் கீழே கொடுக்கப்பட்ட இந்த 7 காரணங்களுக்காக நீங்கள் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை காத்து கொண்டு இருக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக இதயத்தின் நம்பிக்கை, இயற்கையில் வீர செயல்களை செய்யும் குணம் படைத்தவர்களாக இருக்கக்கூடியவர் தனுசு ராசிக்காரர்கள். இவர்களிடம் எண்ணற்ற ஆற்றலும் ஆர்வமும் நிறைந்திருக்கும். இதனால் வாழ்க்கையில் உண்மையான தத்துவத்தை பற்றி கூறும் அறிவும், பல வகை அறிந்திடாத கேள்விகளும் பதில் உங்களுக்கு தேடவும் அவர்களை ஊக்குவிக்கக்கூடியதாக இருக்குது. ராசி சந்திரனுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பயணம் செய்வதும், பயணம் செய்யும் இடங்களை பற்றி ஆராய்வதும் உங்களுக்கு நல்லதாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் மேலும் அவர்கள் அறியாத விஷயங்களை கண்டறிய பூமியின் ஒவ்வொரு மூலையிலும் சென்று தங்களுடைய வாழ்க்கையின் ஒரு பகுதியை அதற்காக செலவழித்து விடக்கூடியதாக இருக்குது. இந்த ராசியில் பிறந்தவர்கள் நேர்மையான ஈடுபடக்கூடியவர்கள். இதனை வைத்தே இவர்களின் உள்ளுமைகளை நாம் அறிந்து கொள்ள முடியும். பொதுவாக இவர்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ராசிக்காரர்கள் அனைவரிடத்திலும் மிகவும் சகஜமாக பழகக்கூடியவர்கள். யாரிடம் எந்த கருத்து வேறுபாடும் காட்ட மாட்டாங்க. எல்லோரிடமும் பாசமானவர்கள். அதிக அன்பு பண்பு கொண்டவர்களாகவும் இருப்பாங்க. இவர்களின் நகைச்சுவை திறனையும் குழந்தைத்தனமான செயல்களையும் அனைவரும் விரும்பக்கூடியவர்கள். ஏதாவது ஒரு நிகழ்ச்சியின் போது தனுசு ராசிக்காரர்கள் அங்கு இருந்தால் அந்த இடமே அவர்களின் செயல்களால் களை கட்டும். பயணம் செய்யும் அனைத்தும் சிறந்த இடங்களை அறிந்தவர்களாக தனுசு ராசிக்காரர்கள் இருப்பாங்க. ஒருபொழுதும் எந்த செயலையும் எளிதில் இருந்து பின்வாங்க மாட்டாங்க. எவ்வளவு பெரிய காரியமாக இருந்தாலும் வீரமாக செய்து முடிப்பதில் ஆற்றல் கொண்டவர்கள். புதிதாக அறிவதில் இவர்கள் ஆர்வம் கொண்டவர்கள். தன்னம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் அனைத்து செயல்களை வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடியவர்கள். தனுசு ராசிக்காரர்கள் யாரேனும் உங்கள் நண்பராக இருந்தால் அவர்களுடன் சேர்ந்து புதிதான இடங்களில் நீங்கள் பயணம் செய்து கொள்ளலாம். எண்ணற்ற சிறிய விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. என் நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.